வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கோம். மீன் மார்க்கெட்டில் பாருங்கள், ஏன் மீன் தான் நிறையா வந்திருக்கு. ஏலம் ஓடிட்டுருக்கு. 111 ரூபா ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு 200 ரூபா ஓடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓடாதுன்னு கம்பெனிக்காரவங்களாம் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். 120 ரூபா ஓடிட்டுருக்கு. எப்படியும் ஒரு 90, 100, 100 எப்படியும் ஒரு 300 கிலோ மீனுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் இது வந்து மயில் மீன். இது ரெண்டும் ஒரு 35 கிலோ 40 கிலோ இந்த சைஸில் இருக்குது. எல்லாமே ஒரு கெஸ்டிங்கில் சொல்லியாச்சு. எடை வைக்கும் போது பார்க்கலாம் எல்லாம் எத்தனை கிலோ இருக்குன்னு. 150, 120 பார்ப்போம். 290. மயில் எவ்வளோ ஓடுச்சு? 290 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மயில் மீன் ரெக்கையை பிடிச்சி விரியம் வைக்க. இது எதனால் மயில் மீன்? அதோட பேர் பாருங்க, மயில் மாதிரியே தோகை இருக்கும், அதனால தான் மயில் மீன். மேலே உள்ள மீனில் கலைக்கலாம்ல வைக்க, ஏன் கீழே உள்ள இது பண்ணுற? டைட்டாக இருக்கா? தோகை அழகா மயில் மாதிரியே இருக்கும், அதனால தான். மீனுக்கு வேலை இல்லை போல், 120 நிற்கிது. கம்பெனிக்காரவங்க எல்லாம் பேசி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு மீன் எடுத்துக்கலான்னு. அதனால தான் 120 நிற்கிது. கேபிடி, கேவிஆர், அப்புறம் யார் ஒன்றாண்டி புதுசாக ஒரு கம்பெனி யாரோ ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலான்னு பேசியாச்சு போல். ஏஎம்ஜேவா? ஏஎம்ஜே எடுக்க மாட்டாங்களா இதெல்லாம்? செஞ்சு மூஞ்ச காட்டாத, மூஞ்ச பக்கத்துல ஓடிட்டு போறாங்க. 30, 31, 35, 36, 40, 41, 45, 145. இன்னைக்கு போட்லாம் அதிகமாக தொல்லுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். புதுப்பேட்டையில் ஊர் மறைச்சிருக்கு, அதனால் கம்மியான போட்டு தான் இன்னைக்கு தொல்லுக்கு போனாங்க. அதனால் மீன் வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான் மொத்தமே மார்க்கெட்டுக்கு வந்திருக்க மீன் இன்னைக்கு. 142. 52, 42, 52. 152 நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏலம் முடியல. அந்த சைடு வஞ்சரம் ஏலம் ஓடிட்டு இருக்கு. போய் வஞ்சரத்தை வீடியோ எடுக்கலாமா இல்லை இங்கே வெயிட் பண்ணலாமான்னு தெரியல. ஒரு வழியாக ஏலம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். 160 ரூபா போயிருக்கு. 1 கிலோ 160 ரூபா. மீனோட விலை 1 கிலோ 160. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைன்னா விடுங்க. பாய்.